வெல்கம் டு அன்புள்ள கூடுகள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னா, கோயிலில் பிரசாதத்துக்கு செய்கிற மாவிளக்கு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் வெல்லம் துருவினது, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிராம் அரிசியை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு 1 மணி நேரம், அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் அரிசியெல்லாம் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ ரொம்ப ஈரமாக இருக்குது, கொஞ்சம் காஞ்ச ஒன்று பார்க்கலாம். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. லேசாக ஈரமாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கணும். மாவை ஈரம் போனதுக்கப்புறமா பொடி பண்ணி ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 200 கிராம் மாவுக்கு, அதாவது 200 கிராம் அரிசியை மாவாக திரிச்சதுக்கு நம்ம 100 கிராம் வெல்லம் போடுறோம், பொடி பண்ண வெல்லம். இப்போ இதை பிசையணும். வெல்லத்தையும் இழுத்து பிசையணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை உருண்டை பிடிக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக பிரித்து இப்படி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி 2 உருண்டையும் விளக்கு மாதிரி ஷேப்புக்கு உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கணும்.